ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான டிஷ், அதே சமயம் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் ரெசிபி. இது செய்யறதுக்காக நம்ம கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து 2 கப் அளவுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு கப் அளவு தான் சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 kg இருக்கும். இது உரைய வச்சு உப்பு போட்டு உரைய வச்சு தான் கொடுப்பாங்க. அதனால் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதை நம்ம வாங்கிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு குண்டால் அப்படியே வந்து ரன்னிங் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை கை வச்சோ வந்து இதை உடச்சி விடணும். ஏன்னா இது உறைஞ்சி போய் கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால இதை வந்து நல்லா குத்தி விட்டு உடச்சி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இதை நல்லா குத்தி விட்டு உடச்சி விடுங்க. இந்த மாதிரி ஆயிடும். சின்ன சின்ன பீசஸ் மாதிரி இதை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன ஆட்டு முடி இருக்கும் சில சமயம், அதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது 1-2 முடி இருந்துச்சு அப்படின்னா இந்த க்ளீனிங் டைம்லேயே வெளியே எடுத்து போட்டுடலாம். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் மாதிரி ஆயிரும். இந்த டைமில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹேர் ஏதாவது சைடில் இருக்கா அப்படின்னு தெரியும். அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இந்த க்ளீனிங் டைமில் சுத்தமாக ஒரு முடி கூட இல்லாமல் நம்ம பிளட்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஹேர் இருக்குது. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ரத்த பொரியல் செய்கிறதுலே வந்து முக்கியமான பார்ட் இதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் எல்லாமே சுத்தமாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இது வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்மளுக்கு நேச்சுரலாகவே அயன் கண்டென்ட் அனீமிக்காக இருக்கும் அப்படின்னா அயன் கண்டென்ட் அதிகம் பண்ணுறதுக்கு வாரம் ஒரு முறை ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டோன்னா இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து அயன் கண்டென்ட் அதிகமாயிரும். ஸோ இதோட க்ளீனிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே நம்ம ரத்த பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எந்த ஒரு சின்ன சின்ன ஹேர்ஸும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு இரும்பு வடைச்சட்டி எடுத்துருக்கோம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரத்த பொரியலுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இது ரெண்டும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நம்ம ரத்த பொரியலுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் சேர்த்த மாட்டோம், பச்சை மிளகாய் மட்டும்தான். அப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கிடைக்காட்டி கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ரத்தத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சி. நம்ம உடச்சி விட்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் நம்ம சேர்த்த தேவையில்லை, ஏன்னா இந்த ரத்தம் உரையிறதுக்காக அவங்களே ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு உப்பு வந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டால் போதும். ரொம்ப எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்திக்க வேண்டியதில்லை. இதை நல்லா கிளறி விட விட நம்மளுக்கு ரத்தம் கலர் மாறுறது நல்லா தெரியும். நல்லா பிரைட் ரெட் கலரில் இருந்து நம்மளுக்கு அப்படியே ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து கெட்டி ஆகிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி மாதிரி இருக்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளற கெட்டி ஆகிட்டே இருக்கும்.
ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு. நல்லாவே கெட்டியாயிருச்சு. கலரே வந்து சுத்தமாக அந்த ரெட் கலரில் இருந்து ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கலர்னாலே இந்த மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் கை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரத்த பொரியல் ரெடி ஆயிடும். பாருங்கள், இப்போவே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எல்லாமே சுண்டி போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் உப்பும் தான் வந்து இதுக்கு மெயின். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் நீங்கள் இதுக்கு சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை. சில சமயம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். அது இல்லாமையே வந்து ரத்த பொரியல் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நம்ம பொரியல் செஞ்சு எடுத்துடலாம். சூடாக வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரத்த பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக பந்தாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரத்த பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் லைட்டாக டேபிள் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி ப்ளட்லேயே வந்து உப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்தி ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன் கடைசியாக. அதுவும் இறக்கும்போது நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்மளோட ரத்த பொரியல் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தேங்காய் பூ வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கலர் எல்லாம் மாறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஆல்மோஸ்ட் ரெடி. கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவினா 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் எதுவும் இல்லாமல் சூப்பராக ரத்த பொரியல் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஹார்ட்லி ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்குங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளோட சூப்பரான ரத்த பொரியல் ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.